மக்களை அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட் சார் இங்கிலீஷ். இது ஆர்பிஐ சர்க்குலர் சீரீஸில் நெக்ஸ்ட் வீடியோ மக்கள். இது எதுனா ஆல்ரெடி ஜூனில் வந்த ரிப்போர்ட்டு தான் இது. ஜூனில் வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நோ யுவர் கஸ்டமர் கேஒய்சி இருக்குல்ல, கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுல ரெண்டு முக்கியமான அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அமெண்ட்மெண்ட் மீன்ஸ் அதில் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரிப்போர்ட் வந்து இது ஜூனில் வந்தது மக்களே. ஜூனில் வந்தது முக்கியமான ரிப்போர்ட்லாம் முதல்ல கவர் பண்ணுறோம். ஓகேவா? இதோட அந்த ரிப்போர்ட்டோட நேம் பாருங்கள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நோ யுவர் கஸ்டமர் அமெண்ட்மெண்ட் டைரக்ஷன் 2025. ஓகேவா? இது ரெண்டு முக்கியமான ப்ராசஸ் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. கேஒய்சி ரிலேட்டடான கேஒய்சினா இது நோ யுவர் கஸ்டமர். கேஒய்சினா ஜென்ரலாக என்ன, ஒரு எனி இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வைக்கிறீங்க. ஏதோ ஒரு பர்சன் போயிட்டு ஒரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாருன்னா அவரோட ஐடென்டிட்டி ப்ளஸ் அட்ரஸ் ரெண்டுத்தையுமே வெரிஃபை பண்ணுறது தான் கேஒய்சி. ஐடென்டிட்டி எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா, ஃபோட்டோ, அவரோட ஃபோட்டோ இருக்கிற ஒரு ப்ரூஃப். ஓகேங்களா? அட்ரஸ் வெரி பண்ணுறதுக்கு அந்த ப்ரூஃப்லேயே அட்ரஸ் இருந்தால் அதே எடுத்துப்பாங்க. இல்லைனா நீங்கள் அட்ரஸ்க்கு தனியாக ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பேன் கார்டு சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா, பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஐடென்டிட்டி ப்ரூஃபாக பேன் கார்டு ஆக்ட் ஆகும். ஆனால் அட்ரஸ் ப்ரூஃபாக ஆக்ட் ஆகாது. இப்போ நீங்கள் பேன் கார்டை சப்மிட் பண்ணுறன்றப்போ அது வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃபாக ஆக்ட் ஆகும். ஆனால் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஒன் மோர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா பேன் கார்டில் அட்ரஸ் இருக்காது, அட்ரஸ் மென்ஷனாக இருக்காது, நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அப்போது நோ யுவர் கஸ்டமர்ன்றது ஜென்ரலாக என்ன, ஒரு பர்சனோட ஐடென்டிட்டி ப்ளஸ் அட்ரஸ் ரெண்டுத்தையுமே வெரிஃபை பண்ணுறது தான் நோ யுவர் கஸ்டமர். இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. மணி லாண்ட்ரிங் வந்து மணி லாண்ட்ரிங்னா என்ன, டெரருக்கு மணி யூஸ் பண்ணுறது, இல்லீகல் விஷயத்துக்காக மணி யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதை தடுக்கணும்னு கொண்டு வந்தது தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்னு. அந்த ஆக்டை கம்பைல் பண்ணி தான் கேஒய்சின்னு ஒன்று அப்டேட். எந்த ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் அட்ரஸ் ப்ளஸ் அட்ரஸ் ப்ளஸ் ஃபோட்டோ வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போது இந்த ரிப்போர்ட்குள்ளே போயிடுவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நோ யுவர் கஸ்டமர் அமெண்ட்மெண்ட் டைரக்ஷன் 2025. இது எந்த ரிப்போர்ட்டை பேஸாக வச்சு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி 2016 நோ யுவர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு டைரக்ஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 2016. அதில் தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு முக்கியமான அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதை கம்பைல் பண்ணி பண்ணுறாங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002. ஓகேவா? ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் வந்து 2002. அப்புறம் மணி லாண்ட்ரிங் ரூல்ஸ் அதையும் பேஸ் பண்ணி தான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வேற விஷயம் என்ன பார்க்கணும்னா, வேற என்ன செக்ஷனை கம்பைல் பண்ணி, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இருக்குல்ல, அதில் செக்ஷன் 35A அதை கம்பைல் பண்ணியும் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து செக்ஷன் 56. ஓகேங்களா? ஐபிஐடி ஆக்ட் செக்ஷன் 56 அதை கம்பைல் பண்ணியும் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 நம்மளுக்கு தெரியும். அதில் செக்ஷன் 10 of 12. ஓகேங்களா? அடுத்து வந்து பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் 2007. அதில் இருக்கிற செக்ஷன் 18 அதை பேஸ் பண்ணி இந்த அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப டெப்த்தாக கேட்கணும்னா இந்த செக்ஷன்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள். அரல்ஸ் வந்து நீங்கள் அந்த ஆக்ட் ஞாபகம் போதும். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934, பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் வந்து 2007. அந்த ஆக்ட் மட்டுமே ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ரூல்ஸ். மணி லாண்ட்ரிங் ஆக்ட் வந்து 2002 மக்களே. ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா 2005. ஓகேங்களா? அதையும் கம்பைல் பண்ணி தான் இந்த அமெண்ட்மெண்ட். இதெல்லாம் அதில் சொல்லியிருக்கிற விதிகள்லாம் உட்பட்டு தான் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. சிம்பிள், அவ்வளோதான். அடுத்து இந்த டைரக்ஷன் வந்து எப்போதுலேருந்து எஃபெக்ட் வருதுன்னா, இமீடியட், உடனே. இப்போ June 12 ரிலீஸ் பண்ணாங்களா, June 12 இது ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா ரெகுலேட்டட் என்டிட்டிஸும் உடனே ஃபாலோ பண்ணணும். அட்லீஸ்ட் January 1 2026 இதை நீங்கள் அடாப்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அது அடுத்தடுத்து நம்ம இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்போம் என்னென்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வருவோம். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்னன்னா, இப்போ ஒரு கஸ்டமரை வந்து கேஒய்சி பேஸ் பண்ணி அவர் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் டைரக்ஷன் பேஸ் பண்ணி அவர் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அவர் என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறாரு அப்படின்றது. என்ன டாக்குமெண்ட் மீன்ஸ் அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட், ஓவிடின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் தான் கேஒய்சி எடுத்துப்பாங்க. அந்த ஓவிடி என்னென்ன இருக்குது, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், இங்கே கீழே வச்சுருக்கேன் என்னென்ன இருக்குது. பாஸ்போர்ட் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது. பேன் கார்டை தான் வந்து நீங்கள் ஐடி ப்ரூஃபாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ண முடியாது. அதை நான் ஆல்ரெடி மேலேயே சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒன் மோர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். பேன் கார்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் அது ஆதார் கார்டு, நம்ம யூனிக்
டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்களா, யுடாய், அதில் கரண்ட் சேர்மன் வந்து புவனேஷ், ஓகேங்களா, புவனேஷ்குமார், ஓகேங்களா, அது பார்த்துங்க. அடுத்து எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இருக்குல்ல, இந்த ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க மக்களே, அது கமெண்ட்ல போடுங்க, ஓகேங்களா. இந்த எம்ஜி நரேகா அதுக்கு பேஸ் பண்ணி ஒரு கார்டு கொடுப்பாங்கல்ல, அதுவுமே நீங்கள் வந்து கேஒய்சியாக வந்து சப்மிட் பண்ணலாம், ஓகேவா. இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் கேஒய்சியாக ஐ மீன் அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்டாக அப்ரூவ் பண்ணப்பட்டது. அதில் இருக்க டாக்குமெண்ட் ஏதோ நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சரி, கேஒய்சி சப்மிட் பண்ணிட்டீங்க, உங்களை மூணு கேட்டகரிஸ் பண்ணுறாங்க, லோ ரிஸ்க்கு, மீடியம் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க் அப்படின்னு 3 கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட்டில் லோ ரிஸ்க் கஸ்டமரை பற்றி பேசியிருக்காங்க. லோ ரிஸ்க் கஸ்டமர்னா புரியுது, அப்போ அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஒரு சேலரி வாங்குற எம்ப்ளாயி, அவர் கேஒய்சி அவரோட அட்ரஸ் அண்ட் ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறாரு, அட்ரஸு சரி ஐடி ப்ரூஃப் ரெண்டுத்தையும் சப்மிட் பண்ணுறாரு. இப்போ ஒரு பப்ளிக் என்டர்பிரைஸில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், பப்ளிக் என்டர்பிரைஸில் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். லோ ரிஸ்க்ன்றது எப்படின்னா, நீங்கள் டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறதை பொறுத்து. இப்போ நீங்கள் ஆதார் கார்டை சப்மிட் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் ஹையஸ்ட்டு செக்யூரிட்டி தான். அப்போது அந்த மாதிரி ஆதார் கார்டை சப்மிட் பண்ணுற யூசர்ஸ் எல்லாமே லோ ரிஸ்கில் வைக்கலாம். இன்னொரு விஷயம் எப்படி லோ ரிஸ்க் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஆனால் இங்கே சஸ்பீஷியஸான விஷயத்துக்குலாம் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ உங்கள் அக்கௌண்ட் வந்து செக் ஒரு மானிட்டர்லேயே வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போகிற அக்கௌண்ட்டெல்லாம் வந்து மானிட்டர்லேயே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி யூசர்ஸை வந்து ஒரு ரிஸ்க் கேட்டகரி ஒன்று இருக்கும், ஓகேங்களா. அந்த ஹை ரிஸ்க்காக இருக்கலாம் மேபி. அந்த மாதிரி எந்த ரிஸ்க் ப்ரொஃபைல்லையும் வரல, நார்மலான ஒரு கஸ்டமர், ஒரு எம்ப்ளாயி சேலரி வாங்குற ஒரு எம்ப்ளாயி, நார்மலாக இந்தியன் ஆரிஜினை சேர்ந்தவர் தான், எந்த சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டியும் அவர் அக்கௌண்ட்டில் இல்லைன்றவர், அவர் வந்து லோ ரிஸ்க் அப்படின்றது வைப்பாங்க. ரிஸ்கே கம்மிப்பா, ரிஸ்கே நெக்லிஜிபிள் அப்படின்ற மீனிங், ஓகேவா. அந்த மாதிரி கேட்டகரியில் வர எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணணும், ரீவெரிஃபை பண்ணணும். எத்தனை நாளைக்கு ஒரு டைம்னா 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ். 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அவர் கொடுத்த டாக்குமெண்ட் கேஒய்சியை கேஒய்சி பண்ணணும், அதாவது திருப்பி அகைன் வெரிஃபை பண்ணணும். மேபி அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா, அவர் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், அப்போ அதை திருப்பி கேஒய்சி வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ லோ ரிஸ்க் கஸ்டமருக்கு 10 இயர்ஸ், ஓகேவா. மீடியம் ரிஸ்க்னா 8 இயர்ஸ், ஹை ரிஸ்க்னா 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும், ஓகேங்களா. லோ ரிஸ்க்ன்றப்போ 10 இயர்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த 10 இயர்ஸ் டைம் கொடுத்துருக்காங்களா, அதை தாண்டிடுச்சு. அப்போ ஒன் மோர் இயர் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. 1 இயர், அதாவது டியூ. இப்போ வந்து இன்னைக்கு என்ன டேட் மக்களே, சரி எக்ஸாம்பிள் வந்து ஜூன் 1ன்னு வச்சுங்க, ஜூன் 1, 2026. இதோட அந்த 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 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஐ மீன் அந்த கேஒய்சி வெரிஃபை பண்ணி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போது ஐ மீன் அதுக்கு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து டியூ, அப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணி ஆகணும் இன்னும் அப்கமிங் மந்த்தில். இவங்க ஆர்பிஐ இப்போ அமெண்ட்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா 1 மோர் இயர் எடுத்துங்க. அப்போது ஜூன் 1, 2027 வரைக்கும் டைம் எடுத்துங்க. டைம் எடுத்து அதுக்குள்ளேயாச்சும் ரீகேவிசி பண்ணிடுங்க. 1 இயர் டைம், அதாவது லோ ரிஸ்க் கஸ்டமருக்கு இங்கே கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் பண்ண வேண்டியதுக்கு, ரீகேவிசி பண்ண வேண்டியதுக்கு அடிஷனலாக 1 இயர் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிஷனல் 1 இயர் வந்து ஜூன் 30க்குள்ளே இருந்தால் அதை எடுத்துக்கணும். ஆர்எல்ஸ் ஜூன் 30 தான். ஜூன் 30க்குள்ளே லோ ரிஸ்க் கஸ்டமருக்கு எல்லாருக்குமே நீ கேவிசி அப்டேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், ஓகேவா, புரிஞ்சுதா. அடுத்து செகண்ட் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்னா யாருன்னா மக்களே, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னு எந்த பேங்க்குக்குனா போங்க, பேங்க்குக்கு வெளியே வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் வச்சுக்கிட்டு ஒரு எம்ப்ளாயி ஒரு பர்சன் உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் ஒரு பேங்க்கோட எம்ப்ளாயி கிடையாது, பேங்க்கால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர், பேங்க்கை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மந்த்லி ஸ்டைஃபண்டோ இல்லை சேலரியே கொடுப்பாங்க, 15,000 சம்திங் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்காக பேங்க்குக்கு வராங்கல்ல, எக்ஸாம்பிள் வந்து இப்போ 100 days ஸ்கீமில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு 1 வீக் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த 1 வீக் இப்போ ஒரு நாளைக்கு 200 ரூபானா 7 நாளைக்கு எவ்வளோ, 1400. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1400 ரூபா வந்திருக்கு. அந்த 1400 ரூபாய் எடுக்கிறதுக்காக ஒரு 10 பேர் வராங்க. இது சின்ன விஷயம் தான். இதெல்லாம் பேங்க் கியூவில், பெரிய லார்ஜர் கியூவில் நிற்க வேணான்றதுக்காக, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் ஒருத்தர் பேங்க் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை இவங்களை வச்சு பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் சேல் பண்ணுறாங்க. பேங்க்கோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் இவங்களை வச்சு பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பேங்க் எம்ப்ளாயிஸோட அங்கே லாங்கர் கியூ நிற்குதுல, அதை அவாய்ட் பண்ணுறது. அப்புறம் பேங்க் எம்ப்ளாயிஸோட ஒர்க்கோட கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கோல்டு லோன் வாங்க போனால் கூட பார்த்துருப்பீங்க. கோல்டு லோன் வாங்க போனால் கூட சில வந்து பேங்க் எம்ப்ளாயி மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து எனக்கு டாக்குமெண்ட் வேணும் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. பேங்க்கால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், அவர் தான் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட். அந்த மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸை
இந்த கேவிசி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, இப்போது கஸ்டமர் வந்து இப்போது லோ ரிஸ்க் கஸ்டமரு அவர் வந்து கேவைசி வெரிஃபை பண்ணணும், ஓகேங்களா. ஆனால் அவர் கேவைசியில் எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்றப்போ, அப்போ அந்த மாதிரி இருக்க கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க பேங்க், நீங்கள் வந்து கைப்பட எழுதி சைன் பண்ணி கொடுங்க. அதுதான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று எழுதி சைன் பண்ணி கொடுங்க, நான் கேவிசி அப்டேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைப்பட எழுதி செல்ஃப் டிக்ளரேஷன் எழுதி கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதை வந்து பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸாக பார்த்துக்க சொல்கிறாங்க. நீங்கள் பிஸ்னஸ் கரஸ்பாண்டை யூஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு வேலை மிச்சம். ஏன்னா நிறைய கேவிசி அப்டேட் வந்து பெண்டிங்ல இருக்காங்க மக்களே, அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேங்க் எம்ப்ளாயி மட்டும்தான் இதை பண்ணணும்னு இருந்துச்சு. பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் உள்ள கொண்டு வந்து அந்த டாக்குமெண்ட் கலெக்ஷனை சைன் பண்றது இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கங்க, அப்லோட் பண்றது நீங்க பண்ணீங்க அப்படின்ற மாதிரி, ஓகேவா. பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு? செல்ஃப் டிக்ளரேஷன் ஃப்ரம் த கஸ்டமர். இன்கேஸ் கஸ்டமரோட கேவிசியில் எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா, ஓகேவா, அதை பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். புரியுதா? அவங்க கொடுக்குற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நீங்க பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் வச்சு கலெக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். புரியுதா? இது பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் யூஸ் பண்ணிக்க சொல்றாங்க. அது ஒரு கேவைசி அப்டேஷன்ல இது ஒரு அமெண்ட்மெண்ட். அடுத்து அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் இன்க்ளூடிங் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அவங்க ஏதாவது கஸ்டமர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதை சப்மிட் பண்றாங்க, அட்ரஸ் சேஞ்ச் ஆயிட்டுறதுக்கு ஒரு அஃபிடேவிட் சப்மிட் பண்றாங்க, அதெல்லாம் கூட நீங்க பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் வச்சு கலெக்ட் பண்ணீங்க, அந்த வேலையெல்லாம் இவங்களை வச்சு முடிங்க, சீக்கிரமா முடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எலக்ட்ரானிக் மோட்ல கேவைசி வெரிஃபை பண்றாங்கல்ல, இகேவைசின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஆதார் நம்பரை தட்டி ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு, அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கேவிசி வெரிஃபை பண்ணுறாங்கல்ல, அதுதான் எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் கேவிசி, ஓகேங்களா. அந்த மாதிரி கேவிசி வெரிஃபை பண்ணுறதுக்கும் நீங்கள் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் யூஸ் பண்ணுங்க. அதாவது ஃபைனல் அப்ரூவல் வந்து அந்த எம்ப்ளாயி பண்ணுவார், ஆனால் அந்த எலக்ட்ரானிக் கேவிசி பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராசஸ் இருக்குல்ல, அது பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மேலே சொன்ன அதே தான், பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் ஷல் ஆத்தென்டிகேட் செல்ஃப் டிக்ளரேஷன். அவங்க கொடுத்த செல்ஃப் டிக்ளரேஷன்லாம் கரெக்டா, கஸ்டமர் கொடுத்த செல்ஃப் டிக்ளரேஷன் கரெக்டா அப்படின்ட்டு பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் வச்சே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுமே கரெக்டான வெரிஃபை பண்ணுறதுமே அவங்க வச்சு பண்ணுங்க, ஓகேங்களா. பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் ஷல் ப்ரொவைட் த கஸ்டமர் அண்ட் அக்னாலஜ்மெண்ட். அதாவது அந்த டாக்குமெண்ட் கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சைன் பண்ணிட்டு, அதை சைன் பண்ண மாட்டாங்க, எல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு அந்த ரிசிப்ட்ல சைன் பண்ணி கஸ்டமர் கொடுக்கணும். பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் ஒரு அதாவது கேவைசி வெரிஃபை பண்ணுறது சிம்பிளான விஷயம் கிடையாது மக்களே. ஒரு பேங்க்ல வந்து ஒரு 10,000 கஸ்டமர் இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேவைசி வெரிஃபை பண்ணுறதுக்கு 100 பேர் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், சின்ன வேலை தான். இது எல்லாமே கிளர்க்கு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் பாதிக்கும், அவங்க பண்ண வேண்டிய நிறைய வேலைலாம் இருக்கும்ல. அதனால பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அடுத்து இந்த பேங்க் ஷல் அப்டேட் த கஸ்டமர் கேவைசி ரெக்கார்ட்ஸ். இப்போ பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் டாக்குமெண்ட் கஸ்டமர் கிட்ட இருந்து பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் வாங்கிடுவோம், அவங்க கிட்ட இருந்து பேங்க் எம்ப்ளாயி வாங்கி அந்த கேவிசி ரெக்கார்டில் நீங்க அந்த பேங்க் எம்ப்ளாயி அப்டேட் பண்ணிக்க சொல்றாங்க. அண்ட் இன்டிமேட் த கஸ்டமர் ஒன்ஸ் த ரெக்கார்ட் கெட்ஸ் அப்டேட் ஆனதும் கஸ்டமருக்கு நீங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணிடணும், மெசேஜோ உங்க கேவிசி அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. அடுத்த விஷயம் என்ன, இப்போ 2 அமெண்ட்மெண்ட் பார்த்துட்டோமா. ஒன்று பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து லோ ரிஸ்க் கஸ்டமருக்கு வந்து June 1, 2026 வரைக்கும் டைம். அதுக்குள்ள லோ ரிஸ்க் கஸ்டமருக்கு எல்லாரும் கேவிசி வெரிஃபை பண்ணி முடிங்க, ஏன்னா நிறைய கேவிசி வெரிஃபை பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து வேற என்னன்னா, இப்போ நீங்க பீரியாடிக் அப்டேஷன் பண்றப்போ நோட்டிபிகேஷன் அனுப்புவீங்கல்ல. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி June 1, 2025 அப்போ டியூ டேட் மக்களே. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, மேல இருந்தே நோட்டிபிகேஷன் அனுப்ப ஆரம்பிச்சிருங்க. மேல அதுக்கு முன்னாடி ஏப்ரல்லே அனுப்ப ஆரம்பிச்சிருங்க. அதாவது இப்போ நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலன்றப்போ பேங்க்லேருந்து எனக்கு இன்டிமேஷன் வரும் ஏப்ரலில், இந்த மாதிரி உங்களோட கேவிசி வந்து 10 இயர் ஆக போகுது, திருப்பி வந்து ரீகேவிசி பண்ணுங்க, கேவிசி அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வருவாங்க. அது வந்து எப்படின்னா 3 ரிமைண்டர் வரணும், 3 அட்வான்ஸ் இன்டிமேஷன் போடணும். அந்த June 1க்குள்ள இதான் கட் ஆஃப் டேட், அதுக்குள்ள 3 டைம் நீங்க சென்ட் பண்ணணும். அதுல ஒரு டைம் வந்து லெட்டர் ஃபார்மேட்ல வரணும், 3 இன்டிமேஷன் வரணும். அதுல 2 இன்டிமேஷன் வந்து மெயிலோ இல்ல நார்மல் மெசேஜோ இருக்கலாம், ஒரு இன்டிமேஷன் கண்டிப்பா லெட்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. அடுத்த விஷயம் ரெகுலேட்டட் என்டிட்டி. ஆர்இனா ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் யாரை சொல்றாங்க, பேங்க்ஸ் என்பிஎஃப்சி, பேங்கால யாரெல்லாம் ரெகுலேட் பண்ணப்படுறாங்களோ அவங்க தான் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ டியூ டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து நீங்க 3 ரிமைண்டர் கொடுக்கணும், அட்லீஸ்ட் 3 ரிமைண்டர்ஸ் கொடுக்கணும். அதுல ஒன்று வந்து லெட்டர் ஃபார்மேட்ல இருக்கணும். அதே தான், டியூ டேட்டுக்கு முன்னாடி 3 ரிமைண்டர், ஒரு ரிமைண்டர் வந்து லெட்டர்ல இருக்கணும். டியூ டேட்டுக்கு அப்புறமும் நீங்க 3 ரிமைண்டர் கொடுக்கணும், அதுல ஒரு ரிமைண்டர் வந்து லெட்டர் ஃபார்மேட்ல இருக்கணும், ஓகேவா. அடுத்து என்னன்னா, அந்த லெட்டர் ஃபார்மேட்ல வந்து எல்லாமே கரெக்டா சொல்லியிருக்கணும். ஒரு யூசர் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி, வெர்னாக்குலர் லாங்குவேஜ்ல இருக்கணும், லைக் அந்த கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும்.
அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் கேஒய்சி வெரிஃபை பண்ணலை அப்படின்னா அதனால என்னென்ன பிரச்சனை வரும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு? மணி டிரான்ஸ்ஃபர் பாதிக்கப்படும், உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேஒய்சி வெரிஃபை பண்ணலான்றப்போ அதுலேருந்து மணி எங்கே இது ஒரு சஸ்பீஷியஸ் அக்கௌண்ட் மாதிரி மாறிடும். அப்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு நீங்கள் கஸ்டமருக்கு தெளிவாக லெட்டர் ஃபார்மேட்டில் சொல்லணும். ஓகேவா? அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும், அந்த கான்சிக்வன்ஸ்லாம் அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? புரியுதா? இந்த விஷயம்லாம் அந்த இதுக்குள்ளே சொல்லணும். அதே மாதிரி ரெகுலேட்டரி என்ட்ரிஸ் இது எப்போ அடாப்ட் பண்ணணும் இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் அதாவது June 1 தான் லாஸ்ட் டேட், சாரி January 1, 2026 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்க இதெல்லாம் அடாப்ட் பண்றதுக்கு ரெடி ஆகிக்குங்க. இப்பவே உடனே அடாப்ட் பண்ணா நல்லது. அட்லீஸ்ட் January 1 தான் லாஸ்ட் டேட். ஓகேவா? அதுக்குள்ள நீங்க இந்த கேஒய்சி அந்த அமெண்ட்மெண்ட்ல இருக்கிறதா நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, ஏன் இந்த கேஒய்சி பத்தி பார்க்கணும்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். நிறைய கேஒய்சி வந்து வெரிஃபை பண்ணாம பெண்டிங்ல இருக்கு நிறைய அக்கௌண்ட். அதனால தான் இப்போ இந்த ரிவைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கு. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னா சிம்பிள் மக்களே, இப்போ அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து காசு கொடுக்கணும்னு வச்சுக்கேன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு இப்போ ஒரு இந்த கிசான் ஸ்கீமில் 2000 ரூபா வருது இல்லை, அந்த 2000 ரூபா வருது. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இருக்கும்ல, கலெக்டர்ஸ் அவங்களுக்கு போகும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்லேருந்து அது கீழே இருக்க முனிசிபலுக்கு போகும். அடுத்து வந்து அது கீழே இருக்க ரோட் அந்த வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு போகும். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு போகும். புரியுதா? இப்போது ஆனால் இங்கேருந்து வர இது நடுவில் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ 2000 ரூபான்றது இங்கே வரப்போகிற 1000 ரூபாய் தான் வரும் கஸ்டமருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருந்தது. இதை வந்து கவர்மெண்ட் பார்த்து தான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் யாருமே நடுவில் காசு சென்ட் பண்ணுறப்ப, நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு சென்ட் பண்ணேன்னா டைரெக்டாக அந்த கஸ்டமருக்கு போய் சேரணும், எவனும் காசு அடிக்க முடியாது. அந்த விஷயத்தை கொண்டு வந்தது தான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு வந்தது வந்து இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்போ கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா, இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து ஃபுல் மணி போய் சேர ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நிறைய ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க பேங்க்ல. கஸ்டமர்ஸ் வந்து நிறைய டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அவைல் பண்ணுன்றதுக்காகவே, நீங்கள் அதை அவைல் பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட் வேணும் இல்லை, ஏன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல தான் காசு போடுவாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அந்த மாதிரி ஓப்பன் பண்ண பேங்க் அக்கௌண்ட்ல கேஒய்சி வெரிஃபை பண்ணாமல் நிறைய பெண்டிங்ல இருக்கு. புரியுதா? நம்ம 2000 அந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்துச்சு இல்லை, அதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக, ஜன்தன் யோஜனா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக கொண்டு வந்தது. எல்லாரும் பேங்கிங் சர்வீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி அக்கௌண்ட்டு கூட நிறைய கேஒய்சி வெரிஃபை பண்ணாமல் பெண்டிங்ல இருக்கு. ஸோ அதனால தான் இந்த அமெண்ட்மெண்ட்லாம் இப்போ கொண்டு வந்து இது நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் கரஸ்பாண்ட் யூஸ் பண்ணியாவது சீக்கிரம் அதை முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு கேஸ் வெரிஃபை பண்ணாத அக்கௌண்ட் வந்து ஒரு என்ன சொல்ற சஸ்பீஷியஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லா கேவிஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்காக நிறைய பேர் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்லாம் கேவிசி வெரிஃபை பண்ணாமல் இருக்குது. அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. அது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அதுக்கு ஓப்பன் பண்ணப்போ ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்காக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட், இது மாதிரி எக்கச்சக்கமான அக்கௌண்ட் வந்து கேவிசி வெரிஃபை பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு ஆர்பிஐ பார்க்குறாங்க. சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் ஜூனுக்குள்ள எல்லா பேங்க்கும் என்னென்ன கேவிசி லோ ரிஸ்க் கஸ்டமருக்காவது முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா லோ ரிஸ்க் கஸ்டமர் தான் எப்பவுமே அதிகமாக இருப்பாங்க ஒரு கண்ட்ரியில். ஓகேவா? அடுத்து என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் ஈஸ் பண்ணுன்றதுக்காக தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் கரஸ்பாண்டை யூஸ் பண்ணீங்க, அவங்கள வச்சு நீங்கள் கேவிசி அப்டேட்ஸ் வேலையெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அமெண்ட் பண்ணி இதை கொண்டு வந்தாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நோ யுவர் கஸ்டமர் அமெண்ட்மெண்ட் டைரக்ஷன் 2025 அதை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? இதில் என்னன்னா, இப்போ அன்கிளைம்டு டெபாசிட்ன்ற விஷயம் பேசுகிறாங்க. அன்கிளைம்டு டெபாசிட்னா என்ன மக்களே? அன்கிளைம்டு டெபாசிட் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சுங்க. 2010 ஓப்பன் பண்ணேன், இப்போ 2021 ஆயிடுச்சு. 10 இயர் தாண்டிட்டாவே அன்கிளைம் டெபாசிட். இப்போ பாருங்கள் 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதில் போய் இருக்கிற காசை நான் கேட்கவே இல்லை, எதுவுமே பண்ணலை. கவர்மெண்ட் என்ன பார்ப்பாங்கன்னா, இதை வந்து டெபாசிட் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்டு டெஃப் ஃபண்டுன்னு இருக்குது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த காசு போயிடும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 lakh இருக்குன்னா அந்த 1 lakh வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கிற அன்கிளைமேட் டெபாசிட்னா டெஃப் ஃபண்டுக்கு போயிடும். அன்கிளைமேட் டெபாசிட் இருக்குல்ல, அதுக்குமே நீங்கள் கேவிசி வெரிஃபை பண்ணணும். இப்போ ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கேவிசி வெரிஃபை பண்ணுறதுக்காக அந்த யூசருக்கு நீங்கள் ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறீங்கன்னா அட்லீஸ்ட் அது இன்ஆப்ரேட்டிவாக இருக்கிறது ஆப்ரேட்டிவாக வாய்ப்பு. இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்னா என்ன மக்களே? 2 இயர்ஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் வந்து 2 இயர்ஸ்க்கு எந்த டிரான்சாக்ஷன் நடக்கல அப்படின்றதான் இன்ஆக்டிவ். அதில் டெபாசிட்டும் பண்ணல, வித்ட்ராவும் பண்ணல, எதுவுமே கேவிசி வெரிஃபை எதுவுமே பண்ணல அப்படின்றதான் இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்.
அந்த மாதிரி இருக்கிற இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டுக்கும் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ்க்கும் குறைக்கிறதுனா நீங்கள் கேவிசி ரிவ்யூ பண்ணுறதுக்காக அட்லீஸ்ட் இன்டிமேஷன் அனுப்புறீங்கன்னா அந்த அன்கிளைம்டு டெபாசிட் வந்து கிளைம் பண்ண யூசர்ஸ் வருவாங்கல்ல. ஸோ அதெல்லாமும் கம்பேர் பண்ண அதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்னா, சரி இதெல்லாம் நம்ம கஸ்டமருக்கு போய் சேரணுன்றதுக்கு நீங்கள் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு லொக்காலிட்டிலையும் இப்போ இந்தியன் பேங்க் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி கொண்டு போங்க. இந்த மாதிரி கேவிசி அப்டேட் பண்ணாமல் இருந்தால் என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கஸ்டமருக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்டென்சிவ் கேம்பெயின்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்பெஷல் கேம்ப்ஸ்லாம் கொண்டு வாங்க, பீரியாடிக் அப்டேட்ஸ் அபவுட் கேவிசி பற்றி சொல்லுங்கள் மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்து இப்போ மேலே சொன்னதை சிம்பிளிஃபை பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். என்னென்ன பேஸில் கேவிசி அப்டேட் பண்ணுறாங்க அதையும் சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் மீன்ஸ் நீங்கள் அந்த பேங்க்கில் நேராகவே போயிட்டு உங்களோட பயோமெட்ரிக் வச்சுட்டு உங்கள் கேவிசி வெரிஃபை பண்ணுறீங்கல்ல, அது பேஸ் பண்ணி இகேவிசி பண்ணுறீங்கல்ல, அதாவது உங்களோட பயோமெட்ரிக் வச்சு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த மாதிரி பண்ணுறீங்களா ஃபேஸ் டு ஃபேஸ் ஆன்போர்டிங், அந்த வழியாக கேவிசி அப்டேட் பண்ணலாம். ஒரு வழி இருக்குது. அதில் வந்து நீங்கள் கஸ்டமர்ஸ் கரண்ட் அட்ரஸ் வந்து மாறிடுச்சு, ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் வந்து அதில் இல்லை. இப்போ நீங்கள் ஆதாரை சப்மிட் பண்ணுறீங்க, ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் அதில் இல்லை அப்படின்றப்போ கஸ்டமர் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் எழுதி சைன் பண்ணி கொடுக்கணும். நான் இந்த மாதிரி ஸோ ரீசனுக்காக இங்கே மாறி வந்திருக்கேன் அப்படின்னு. ஓகேங்களா? டிஜிட்டல் கேவைசினா அதாவது என்னன்னா, உங்களோட மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் நம்பர் தட்டுவாங்க, அந்த ஆதார் நம்பருக்கு ஓடிபி போகும். அதாவது ஆதார் நம்பரோட அசோசியேட் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி இங்கே போட்டு ரீவி பண்ணுறாங்களா, அது டிஜிட்டல் கேவைசி. அடுத்து நான் ஃபேஸ் டு ஃபேஸ் கேவைசி. ஃபேஸ் டு ஃபேஸ் கேவைசினா டேரெக்டாக அங்கே போய் பண்ணுறது. நான் ஃபேஸ் டு ஃபேஸ் கேவைசினா இப்போது ஆதார் நீங்கள் அந்த பிளேஸில் இருக்குன்னு அவசியம் இல்லை, பேங்க்குக்கு போகணும் அவசியம் இல்லை. உங்கள் ஆதார் நம்பரை தட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கால் வரும், உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸில் இல்லாமல் பண்ணுறாங்கல்ல, அதுதான் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆன்போர்டிங். அந்த மாதிரி பண்ணுறது தான் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆன்போர்டிங் கேவைசி. ஓகேவா? அடுத்து இந்த நான் ஃபேஸ் டு ஃபேஸில் வந்து மேக்ஸிமம் இதுலேயும் எல்லாத்துலேயும் வந்து அவங்க டியூ டெலிஜென்ஸ் வந்து மேக்ஸிமம் 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க. 1 இயர்க்குள்ள கஸ்டமரோட ஐடென்டிட்டி, அட்ரஸ், அவங்க ப்ராப்பரான டீட்டெயில்ஸும் சப்மிட் பண்ணியிருக்காங்களா, கஸ்டமரை பற்றி அவங்க கஸ்டமர் பண்ணுற டிரான்சாக்ஷன் இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிடணும் 1 இயர்க்குள்ள. ஓகேவா? ஸ்ட்ரிக்டர் மானிட்டரிங் இருக்கணும். ஏன்னா கஸ்டமர் வந்து உங்களுக்கு நேராக வரல, அப்போது இதில் எக்ஸ்ட்ரா மானிட்டரிங் இருக்கணும். அடுத்து வேற என்ன அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, டிஜிட்டல் கேவைசி ஐடென்டிஃபையர், டாக்குமெண்ட்ஸ், டிஜிலாக்கர்ன்றது என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஆன்லைன் ரெப்பாசிட்டரி மக்களே, ஆன்லைன் ஸ்டோரேஜ் டாக்குமெண்ட்னு வச்சுக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் 10th மார்க் ஷீட்டு, 12th, ஆதாரு, டிரைவிங் லைசன்ஸு, இன்சூரன்ஸு, இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் எங்கன்னா போயிட்டே இருக்கீங்க, ஏதோ வெளில எங்கன்னா போகிறீங்க, ஃபிசிக்கலாக டாக்குமெண்ட் எதுவும் கொண்டு போகிறப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் தான் வச்சுருங்க, லாகின் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை காமிக்க முடியும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ப்ரொவைட் பண்ணுது, அதுதான் டிஜிலாக்கர். டிஜிட்டல் ஸ்டோரேஜ் சிம்பிள். இது வழியாகவும் டிஜிட்டல் கேவைசி ஐடென்டிஃபையர் வழியாகவும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து அஃபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட் நான் சொன்ன ஆதார், பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ், எம்ஜி நரேகா கார்டு, இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுறது தான் அஃபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட். இந்த அஃபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட்டை வந்து அதோட காப்பீஸ் கொடுத்து நீங்கள் அதோட ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து வெரிஃபை பண்ணுறாங்களா, அதுதான் நான் டிஜிட்டல் மோட்ஸ். ஓகேவா? அது வழியாகவும் பண்ணலாம். அடுத்து வீடியோ பேஸ்டாக நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, நான் வீட்டில் இருக்கேன், பேங்க் கஸ்டமர் எனக்கு கால் பண்ணுவார், வீடியோவில் கால் பண்ணி உங்களோட ஆதார் எடுத்து காமிங்கன்னா ஆதார் எடுத்து நான் காட்டுவேன். அடுத்து உங்களோட அட்ரஸ் ஐடி ப்ரூஃப் எடுத்து காட்டுங்கன்னா அதை எடுத்து காட்டுவேன். அது ஒரு அப்படியே வீடியோவில் ரெக்கார்ட் ஆகி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க கேவைசி ரிஜிஸ்ட்ரியில். அப்படி அப்டேட் பண்ணுறது வீடியோ பேஸ்டு கேவைசி, ஃபேஸ் டு ஃபேஸ் ஆன்போர்டிங். ஓகேவா? புரியுதா? இந்த வழியெல்லாம் நீங்கள் கேவைசி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்து வேற என்ன? சிம்பிளிஃபைடு ஆன்போர்டிங் ப்ராசஸ் ஃபார் கஸ்டமர் அண்ட் கேவைசி அப்டேஷன், பீரியாடிக் அப்டேஷன். சிம்பிளிஃபைடு ப்ராசஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ எந்த சேஞ்சும் இல்லை கேவைசி டைரக்ஷன் அப்படின்னா, ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் வந்து அந்த பர்டிகுலர் கஸ்டமர்கிட்ட வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் வாங்கணும். ஓகே, அதை இது எந்த சேஞ்சும் இல்லை சார், இதே அட்ரஸில் இதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து நீங்கள் பிஸ்னஸ் கரஸ்பாண்ட் யூஸ் பண்ணி வாங்கிக்கிங்களோ இல்லை அந்த பர்டிகுலர் பேங்க்கோ கலெக்ட் பண்ணுதோ, இதை வச்சு நீங்கள் கேவைசி வெரிஃபை பண்ணலாம். அடுத்து வந்து இப்போ நீங்கள் கேவைசி வெரிஃபை பண்ணுறீங்கல்ல, பீரியாடிக் அப்டேஷன் பண்ணி கேவைசி ரெக்கார்ட்ஸில் நீங்கள் உங்கள் பேங்க்கோட கேவைசி ரெக்கார்டில் அது ஆட் ஆகும் ஃபஸ்ட்டு. அப்படி பண்ணதுக்கப்புறமா சென்ட்ரல் கேவைசின்னு ஒன்று இருக்கும் மக்களே, சென்ட்ரல் கேவைசி ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் இது என்னன்னா இது வந்து சென்ட்ரல் கேவைசி ரிஜிஸ்ட்ரி அப்படின்னா, இப்போ ஒரு இந்தியன் பேங்க் இருக்குது, அவங்களுக்கு ஒரு கேவைசி ரிஜிஸ்டர் இருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, அவங்களுக்கு ஒரு கேவைசி ரிஜிஸ்டர் இருக்கும். பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குது, அவங்களுக்கு ஒரு கேவைசி ரிஜிஸ்டர் இருக்கும். இது எல்லாமே போயிட்டு இங்கே பண்ணணும். இப்போது நான் மேபி இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கலாம்,
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கலாம், பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கலாம். நான் சப்மிட் பண்ணிருக்க கேவைசி வந்து இங்கே ஒன்று கொடுத்துருப்பேன். சென்ட்ரல் கேவைசியில் இப்போ என் நேம் தட்டினாங்க அப்படின்னா நான் என்னென்ன கேவைசிலாம் சப்மிட் பண்ணியிருக்கேன் நம்ம மொத்தமே ஒரேடியாக பார்க்க முடியும், மைய பிளேஸ் மாதிரி. ஓகேவா? அடுத்து பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்றத தெளிவாக புரிஞ்சுங்க. அவங்க வந்து கஸ்டமருக்கு தான் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் வாங்குறது, கஸ்டமருக்கு அந்த கேவைசி டாக்குமெண்ட் வாங்குறது, இதை மட்டும் தான் வாங்கி கலெக்ட் பண்ணி பேங்க் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஆனால் நான் கேவைசி ரெக்கார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறது பேங்க் எம்ப்ளாயோடைய வேலை, அதை கொண்டு போய் சென்ட்ரல் கேவைசியில் அப்டேட் பண்ணுறதும் பேங்க் எம்ப்ளாயோட வேலை. இது வந்து வீடியோ விசிப்னா ஒன்றும் இல்லை, வீடியோ பேஸ்டு கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ். வீடியோ வழியாக ஒரு கஸ்டமர் கேவிசி வெரிஃபை பண்ணுறாங்களா, அதுதான் விசிப் வழியாக கூட நீங்கள் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அன்கிளைம் டெபாசிட்ஸ், அதுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே ரிப்போர்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்னா உங்களுக்கு தெரியும், சரி, அன்கிளைம்டு டெபாசிட்னா உங்களுக்கு தெரியும். அதாவது எந்த ஒரு அக்கௌண்ட்டில் 10 இயர்ஸ்க்கு வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் மணி கிளைம் பண்ணவே இல்லை, டெபாசிட்டும் பண்ணல வித்ட்ராவும் பண்ணல, அந்த மணி அப்படியே இருக்க 10 இயர்ஸ்க்கு யாருமே யூஸ் பண்ணல அப்படின்றப்போ அது வந்து டெபாசிட் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அது கவர்மெண்ட்டுடைய ட்ரெஷரி மாதிரி அங்கே போயிடும், கருவூலம்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே போயிடும். அந்த மாதிரி இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து பேங்க் சைட்லேருந்து புஷ் பண்ணி கஸ்டமர்கிட்ட இருந்து கேவிசி வெரிஃபை பண்ண முடியும்னா பண்ணுங்க, அந்த மணியை வந்து திருப்பி கொடுக்க பாருங்க அப்படின்ற விஷயமே இதில் சொல்கிறாங்க. இதையே வந்து நீங்கள் பிஸ்னஸ் கரஸ்பாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க, பிஸ்னஸ் கரஸ்பாண்டை வச்சு வேலையை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கான கேவிசி அப்டேட் பண்ணுறதுக்கும். ஓகேவா? பேங்க் ஷால் மேக் அவைலபிள் ஃபெசிலிட்டி அப்டேஷன் ஆஃப் கேஒய்சி ஆர் ஆக்டிவேஷன் ஆஃப் இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட். இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்னா நமக்கு 2 இயர்ஸ்க்கு மேலே ஒரு அக்கௌண்ட்டில் டெபாசிட் வித்ட்ராவல் எதுவுமே நடக்கல அப்படின்னு இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட். அன்கிளைம் டெபாசிட்ன்றது 10 இயர்ஸ் வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற மணி யாருமே கிளைம் பண்ணலை அப்படின்றது. அதுக்குமே வந்து நீங்கள் தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் பேங்க் சைட்லேருந்து நீங்களே பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஃபெசிலிட்டி ஆஃப் அப்டேஷன் ஆஃப் கேஒய்சி இன் சச் அக்கௌண்ட்ஸ், ஐ மீன் அந்த என்ன சொல்கிறது, இன்னாப்ரேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் தென் அன்கிளைம் டெபாசிட்ஸ் த்ரூ வீடியோ கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ். இது வழியாக கூட நீங்கள் பண்ணுங்க, வீடியோ பேஸ்டு கஸ்டமர் கேவிசி கூட நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷ்னலி ஒன் சர்வீஸ் ஆஃப் அன் ஆத்தரைஸ்டு பிசினா பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் த பேங்க் மே பி யூட்டிலைஸ்டு ஃபார் ஆக்டிவேஷன் ஆஃப் இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட். நீங்கள் பிஸ்னஸ் கரஸ்பாண்டிங், இந்த ரிப்போர்ட் ஃபுல்லாக ஒரே கதை தான் மக்களே. 2 விஷயம், ஒன்று வந்து லோ ரிஸ்க் கஸ்டமரா நெக்ஸ்ட் இயர் ஜூனுக்குள்ளே கேவிசி வெரிஃபை பண்ண பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் ஜூனுக்குள்ளே. அடுத்து பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் வச்சு வேலை வாங்கிக்கும், சிம்பிளாக சொல்லணும். ஓகேவா? இதான் இதில் சொல்லியிருப்போம். இதில் ஏதாவது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. இதில் எக்ஸாம்ஸில் ரொம்ப கஷ்டமாக கேட்கணும்னா ஒரு நமக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சுருவாங்க, இந்த ரூல்ஸில் எது சொன்னாங்க சொல்லலை அப்படின்றது. நீங்கள் அதில் இருக்கிற மக்கப் பண்ணலாம் கூட, என்ன சொல்லியிருக்காங்கன்ற கதை மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் அதை போட முடியும். ஓகேங்களா? நியூமரிக்ஸ் பேஸ் பண்ணி கேட்கணும்னா இந்த டெட்லைன் கேட்கலாம், எப்போ பேங்க்ஸ் அடாப்ட் பண்ணணும், Jan 1, 2026. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இது இருக்குவாங்க. அதாவது நெக்ஸ்ட் June 30, 2026க்குள்ள இது நீங்கள் லோ ரிஸ்க் கஸ்டமருக்கான கேவிசி அப்டேட் பண்ணிடணும். பேங்க்ஸ் இதெல்லாம் எப்போ அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது Jan 1, 2026. இங்கே கீழே Jan 1க்குள்ள எல்லா ரெகுலேட்டட் என்டிட்டிஸும் இதை சொல்லியிருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அடாப்ட் பண்ணிக்கணும். உடனே அடாப்ட் பண்ணுன்றது ரூலு, அட்லீஸ்ட் Jan 1 வரைக்கும் ஒரு டைம், அதுக்குள்ளே அடாப்ட் பண்ணணும். இந்த விஷயம்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்து வேறு மற்றதெல்லாம் சிம்பிள் தான். மற்றதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் கேவிசி வெரிஃபை பண்ணுறதுமே சொல்லிட்டோம். இந்த சிடிடியில் டீனா என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது, கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ், அதெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் அஃபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, எம்ஜி நரேகா கார்டு. ஓகேவா மக்களே? இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம 5-in-1 கோர்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற செக்ஷனில் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் இந்த பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நன்றி மக்களே. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.